ये कहां की है? வாக்கு திருட்டு நடைபெற்றதாக கூறி ஆதாரங்களை வெளியிட்டு காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ராகுல் காந்தியோட இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? ஆதாரங்களோட பல தரவுகளை வெளியிட்டிருக்காரு, உங்களுடைய பார்வை? ராகுல் காந்தி சொல்வதில் பல உண்மைகள் இருக்கக்கூடும், யாரும் இல்லை என்று மறுக்கவில்லை. ஹைட்ரஜன் பாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த ஹைட்ரஜன் பாம்ல நேற்று முன்தினம் ஹரியானாவில் இருக்கக்கூடிய சம்பத் சிங் என்ற ஹரியானாவினுடைய நிதியமைச்சராக இருந்தவர் ராஜினாமா செய்து விட்டார். ராகுல் காந்தியை எதிர்த்து அவர் போர்க்கொடி உயர்த்தி விட்டார். அதையும் தவிர ஹரியானாவில் காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்களே, ஒரு இடத்தில் 12 வாக்குகள் போட்டார் என்று சொல்லுகிறார்களே, கையில் 6 வாக்கெடுத்தாலும் கையில் மை போடுவாங்க. அந்த இங்கு போட்டுட்டு எப்படிங்க அதை ஒரு மாசம் அந்த இங்கு மறையத்துக்கு எப்படி டொய்லெட்ல பண்ணிக்க முடியும்? அதை தவிர இப்ப எலெக்ஷன் கமிஷன் மறுத்து இருக்காங்க. இதையே ராகுல் காந்தி அந்த கொடுத்த போது காங்கிரஸோ ராகுல் காந்தியோ இதை மறுக்கவில்லை. ஒரு மாதத்துக்கு முன்னதாக அவர்கள் சொன்னதற்கு முன்னதாக ஏன் அதை மறுக்கவில்லை என்று கேட்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் இது ஹைட்ரஜன் பாம் அல்ல, இது வெறும் புஷ்வானமாகிவிட்டது. ராகுல் காந்திக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை பிடித்துக் கொண்டு பேசுகிறாரே தவிர அவருக்கு இருக்கக்கூடிய அளவில் ஒன்றுமே செய்யவில்லை என்று தான் தெரிகிறது. ராகுல் காந்தி சொல்லுவது முழுவதுமே உண்மைக்கு மாறாக இருப்பதாகத்தான் பல கருத்து கணிப்பாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இது ராகுல் காந்தி செய்வது அதற்காகத்தானே எஃப்ஐஆர் வேண்டும் என்று கேட்கிறார்கள். தமிழகத்தில் 39 இடத்தில் காங்கிரசும் திமுக வெற்றி அப்போ ஓட்டுவரி பண்ணாங்களா? அப்ப தமிழ்நாட்டுல இதெல்லாம் கேட்பாங்கல்ல. மு.க. ஸ்டாலின் பதில் என்ன சொல்ல போகிறார் இதற்கு? ஒருவர் ஓட்டு போட்டால் அந்த ஓட்டில் கையில் மை வைப்பார்கள். அந்த மை வைத்த பிறகு திருப்பி ஓட்டு போட முடியாது. இது ராகுல் காந்திக்கு தெரியும். இருப்பினும் ராகுல் காந்தி பிரதமரை கேலிக்கூத்து என்று சொல்லுகிறார். ஆனா இவனை ஒரு கேலிக்கூத்து ஆக்கிவிட்டார் என்று தான் பல கருத்துகள் வண்ணங்கள் வெளியே வருகின்றன. உங்களுடைய பார்வைக்கு நன்றி சார். தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சந்திரசேகர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். காங்கிரஸோட வெற்றியை பறிக்கிறதுக்காக தான் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கார். உங்களோட பார்வை? இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி அவர்கள் கூறுகின்ற இந்த புதிய ஹரியானாவில் நடைபெற்றதாக கூறப்படுகின்ற அந்த ஓட்டு திருடல் என்கிற இந்த விஷயம் ஒன்றை வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது. அது என்னவென்றால், எலெக்ஷன் கமிஷன் ஓட்டர் ரோலை எனுமரேஷனோ இல்லை ரிவிஷனோ செய்யும் போது ஒழுங்காக செய்வதில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ராகுல் காந்தி அவர்கள் முதலில் கர்நாடக மாநிலத்தில் ஆலண்ட் அசம்பிளி தொகுதியில் எப்படி ஒரு வாக்காளருக்கு தெரியாமலே அவருடைய வாக்குகள் எடுக்கப்பட்டது, ஆன்லைன் மூலமாக எடுக்கப்பட்டது. எப்படி ஒரு சில வாக்காளர்களின் பெயர்கள் நுழைக்கப்பட்டது என்று எடுத்து கூறியுள்ளார். அந்த கேஸ் போலீஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ அதுல கூட டிஜிட்டல் எவிடன்ஸ்லாம் எடுத்துக்கான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஹரியானா மகாராஷ்டிராவில் நடந்ததுன்னு அது ஒரு தொகுதியை காமிச்சாங்க. இப்போ ஹரியானாவில் நடந்திருக்குன்னு சொல்றாரு. இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய வேலையை சரியாக செய்வதில்லை என்பது நிச்சயமாக தெரிகிறது. ஆனால் அதில் ஒரு உள்நோக்கம் இருக்குமா என்பதற்கு இன்னும் சில சான்றுகள் தேவை. இந்த மாதிரி செஞ்சா இப்படி காங்கிரசுக்கு அது எதிர்வினையாக காங்கிரசுக்கு எதிராக இந்த வாய்ப்பு செல்லும் என்பதை சொல்லுவதற்கு இவ்வளவு உடனே சொல்வதற்கு என்னால் சாத்தியமில்லை. ஆனால் நிச்சயமாக எலெக்ஷன் கமிஷனுடைய வேலையில் குளறுபடிகள் நிறைய இருக்கின்றது. அதை அவர்கள் இந்த ராகுல் காந்தி சொல்வதை கூட அவர்கள் ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய என்யூமரேஷன் ப்ராசஸ், ரிவிஷன் ப்ராசஸை இன்னும் ஒழுங்குபடுத்தணும். இப்போ கூட சென்னையில் ஸ்பெஷல் இன்டென்சிஃபிகேஷன் ரிவிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க நேற்றுக்கு. அதில் எப்படின்னா 30 நாளுக்குள்ள ஒரு வீட்டுக்கு 3 வாட்டி போய் அந்த வீட்டில் என்யூமரேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. பட் அபிஷியல்ஸ் எல்லாம் சொல்றாங்க
30 நாளுக்குள்ள 3 வாட்டி போறதுன்றது இம்பாசிபிள், ஹியூமன்லி இம்பாசிபிள்ன்றாங்க. தேர்தல் ஆணையோடைய பணிகள் இன்னும் தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கு நன்றி சார்.